ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போது ஞாயிறு அப்படின்னாலே அதிபதி யார்? சூரியன். ஏன்னா சண்டே. அப்போ அந்த கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க உயரிய பண்பு, தலைமை பதவி, ஒரு புகழ், ஒரு உயர்வு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல சொசைட்டி, நல்லா கெத்தாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, ஒரு ஹை ரேஞ்சு, ஒரு ஹை லெவல் பொசிஷன்லேயே பார்த்தா நல்ல ஹை லெவல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தா எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பிடிவாதம், அடுத்து தலைகணம், ஈகோ, அதை மட்டும் இவங்க விட்டுறணும். அது இருந்துச்சுனாலே இவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது. இப்போது என்ன வழிபாடு செஞ்சால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க மேன்மை அடையலாம் அப்படின்னா, இப்போ ஞாயிறுனாலே சூரியன். அப்போ சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். அப்போ சூரிய பகவானை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனோட நட்சத்திரம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு பாருங்கள். அப்போ கேலண்டரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த நாளை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாள் சூரியன் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபாடு செய்யுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் வந்து சூரியன் அருள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பிறந்தவங்களுக்கு கிடச்சி அவங்க லைஃப்பில் இன்னும் நல்ல ஒரு மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது தான்.